வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் 1 வீக்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்னு நினைச்சோம். அந்த ட்ரேட் டாக் கேன்சல் ஆயிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்குது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விதமா இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காது. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஜியோபொலிட்டிக்கல் வைஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப யூஎஸ் ஓட டேரிஃப் இருக்குனால நம்மளோட செக்டர்ஸ் ஒரு சில செக்டர்ஸ் ஹெவியா பாதிக்கப்படும். அதுக்கோசரம் இப்ப ஜிஎஸ்டில நிறைய ரீஃபார்ம் கொண்டு வர போறாங்க. அதனால நம்மளோட பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய செக்டர்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஎஸ் டேரிஃப் ரைஸ் பண்ணணும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாம ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் 2 டேஸ்க்கு மட்டும் இல்லாம நீ வரக்கூடிய நாட்கள்லயும் இது பாசிட்டிவா போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீஃபார்ம் அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் 2 நாளா நம்மளோட நிப்டி 50 சரி அதர் இண்டெக்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆயிருக்கு. டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் 5%, 12%, 18%, 25%, 40% இந்த லெவல்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் இது 5% டாக்ஸ் ஸ்லாபாவும் 18 இது 2 தான் ஃபங்க்ஷன்ல இருக்க போது ரிமைனிங் இருக்கிற 12 ஆகட்டும் 20க்கு மேல இருக்கிற எல்லாமே இந்த 2 ஸ்லாபுக்குள்ள ஃபிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷனலா 40% ஸ்லாப் லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற ஸ்லாப் அப்படியே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதனால நம்மளோட சேல்ஸ் அபரிவிதமா இருக்கும். இதுல கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கலெக்ஷன்ல லாஸ் ஆனாலுமே நம்மளோட சேல்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப அது ஈஸியா ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. நீங்க இந்த 2 ஸ்லாப் வர்றப்போ பொருட்களோட விலை நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா இந்த 2 ஸ்லாப்ல இருக்கிற அதாவது 12% ஆகட்டும் இப்போ 20க்கு மேல இருக்கிற ஸ்லாப் எல்லாமே 5%, 80% ஃபிட் ஆகிறப்ப நமக்கு பெனிஃபிட் ஆகிற செக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகும். ஆட்டோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வீலர் ஆகட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கிற 4 வீலர் கார்ஸ் எல்லாமே நல்ல பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 டேஸா பஜாஜ் ஆட்டோஸ், ஈச்சர் மோட்டார், ஹீரோ ஹோண்டா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி, டிவிஎஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 6% to 8% வரைக்கும் ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துச்சு. டாடா மோட்டார் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாம இருந்துச்சு. நேத்து மார்க்கெட்ல டாடா மோட்டாரும் ஒரு 4%க்கு பக்கமா நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப நாளா பர்ஃபார்ம் பண்ணாம இருந்த இந்த செக்டர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா காமிச்சிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டருக்கு இது ஒரு நல்ல நியூஸா தான் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களா இருக்கிற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நல்ல ஒரு டாக்ஸ் ஸ்லாப் அதாவது 5% டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றப்ப இந்த கம்பெனிஸ் அதாவது ஐடிசி, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சூமர், ஹெச்யூஎல் இது எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் சேல்ஸ் ஜாஸ்தியா நடக்கிறப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆக போகுது. இது இல்லாம ரிமைனிங் ஒரு சில செக்டர்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆக போகுது. அது மண்டே டியூஸ்டே இந்த 2 நாள் ரேலியில மெயினா பெனிஃபிட் ஆன செக்டர்ஸ் அப்படின்னா இந்த 2 செக்டர்ஸ் தான். ரிமைனிங் செக்டர் அதாவது நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸும் ஒரு நல்ல பாசிட்டிவான டர்ன் கொடுத்திருக்கு. அதர்வைஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல போக்கஸ் பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் 12 lakhs ஆகட்டும். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி டேரிஃப் ரெடியூஸ் பண்றது டொமஸ்டிக்கோட சேல்ஸ் நல்ல விதமா ரைஸ் பண்ணும். அதனால இந்தியன் கம்பெனி நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கின்ற வகையில இந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க. ஸோ இது பாசிட்டிவா முடியறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னும் 1 or 2 month வெயிட் பண்ணுங்க. மெயினான ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கினீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற டாக்ஸ் ஸ்லாபை விட கம்மியான ஸ்லாப்ல நம்ம வாங்க முடியும். மோதிலால் ஒஸ்வாலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த்ல நம்ம டிஐஐ மெயினா போக்கஸ் பண்ண கம்பெனியோட லிஸ்ட் அதாவது நிப்டி 50ல 9 கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ்ல ஜாஸ்தி டிஐஐ ரைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ல ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோல ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் இதுலயே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல்ல ரைஸ் பண்ணியிருக்கிறாங்களா.
ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிப்லா, டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இதுல எல்லாமே வந்து ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோல ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம் பினான்ஸ்ல வந்து நான் பேங்கிங் பினான்ஸ்ல ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்டிபிசில இருக்கு. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதாவது டிஐஏ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர் வந்து ஒரு சில கம்பெனிஸை பத்தி டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து டிசிஎஸ் வந்து இப்ப கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு இதோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸுமே வந்து இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து 4 ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. ஒரு 25% இப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஒரு 5%, 10% இந்த மாதிரி டிசிஎஸ் கம்பெனி கீழே போகுது அப்படின்னா கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஐடி கம்பெனி செக்டர்ஸ்ல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். அனதர் மெம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20K அமௌண்ட் இருக்கு. இதை லாங் டேர்முக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க ஸ்டாக் டைரக்ட் ஸ்டாக் வாங்குறதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, ஆர்வம் இல்ல அப்படின்னா நீங்க இமீடியட்டா வந்து ஒரு நிப்டி பீஸ்லயும் ஒரு கோல்டு பீஸ்லயும் 80-20% ரேஷியோல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான கம்பெனி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் இப்போ ஒரு 5 செக்டர் எடுத்துக்கங்க. இப்ப பேங்கிங் செக்டர் அப்படின்னா HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி கம்பெனி. அதே மாதிரி FMCG செக்டர் எடுக்கிறீங்கன்னா HUL, டாபர், நெஸ்லே, பிரிட்டானியா, ITC. ஸோ ஆட்டோ செக்டர் எடுக்கிறீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார், மகேந்திரா, பஜாஜ். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் TCS, விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ். ஆயில் செக்டர்ல ரிலையன்ஸ், டைட்டன், L&T, பஜாஜ் ஃபின்சர் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நீங்க வந்து ரெகுலரா எஸ்ஐபி மோடலையோ இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப லம்சம் மோடலையோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிப்டி 50ல இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்ப மார்க்கெட் என்னதான் கரெக்ஷன் ஆனாலும் ரெக்கவர் ஆகிறப்ப இதெல்லாமே இமீடியட்டா வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுத்துரும். ஸோ மோதிலால் ஒஸ்வால் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்த கம்பெனிஸையும் சரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸும் நீங்க வந்து 1 lakhல இருந்து 1 crore இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா கூட இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து இன்னும் மார்க்கெட் நெகட்டிவா போறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருந்துக்குங்க. உங்களோட அமௌண்ட்டை வந்து சிங்கிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.